பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியங்களை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு பார்த்து வருகின்றோம். இந்த பதிவில் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் பற்றி, குறிப்பாக சில அசாத்தியமான காரியங்களை, வேலைகளை செய்ய சில குறிப்பிட்ட தேவ மனிதர்கள் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார். அது எந்தெந்த சந்தர்ப்பங்கள்? இப்படி சிறப்பான முறையில் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த 13 நபர்கள் யார்? அவர்கள் என்னவெல்லாம் செய்தனர் என்பது பற்றியும், பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எங்கெல்லாம் வருகின்றது என்பது பற்றியும், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி யோவான் ஸ்நானகன் என்ன முன்னுரைத்தார், நம் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்ன முன்னுரைத்தார், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறியது, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது முக்கியமா, யாருக்கெல்லாம் இது தேவை என்பதை பற்றி வசன ஆதாரங்களுடன் விரிவாக தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். தேவ ஆவியினால் நிரப்பப்படும் அனுபவம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிட்ட சில வேலைகளை செய்ய சில குறிப்பிட்ட தேவ மனிதர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அந்த வேலைகளை செய்து முடித்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு சென்று விடுவார். இது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நடந்தது என்பது பற்றி ஒரு நபராக பார்ப்போம். முதலாவது யோசேப்பு. யோசேப்பை பற்றி நம் அனைவருக்குமே தெரியும். தேவன் அருளிய சொப்பனங்களை காணவும் அந்த சொப்பனத்தின் கருத்தை விளக்கவும் தேவ ஆவியினால் யோசேப்பு நிரப்பப்பட்டிருந்தார். அவர் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது, சிறைச்சாலையில் தனது வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்த போது, பார்வோனின் சொப்பனங்களுக்கு யாருமே விளக்கம் கூற முடியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த யோசேப்பு அந்த சொப்பனங்களுக்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு அதன் அர்த்தங்களை தெளிவாக எடுத்து கூறி, அடிமையாக இருந்த யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்தபடியான நிலையில் எகிப்திற்கே பிரதமராக அவர் மாறியதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 41:38 வசனத்தில், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் யோசேப்புக்குள் இருந்து அவரை வழிநடத்தியதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பெசலெயேல் மற்றும் அகோலியாப். தேவனுக்கென்று ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டது. அதை எப்படி செய்ய வேண்டும், எதினால் செய்ய வேண்டும், எதன் அடிப்படையில் செய்ய வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த ஆசரிப்பு கூடார வேலையில் நுட்பமான சில வேலைகளை செய்ய இந்த பெசலெயேலும் அகோலியாபும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தனர். விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் சகல வினோதமான வேலைகளை செய்யவும் இவர்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருந்தனர் என்று யாத்திராகமம் 35:31 முதல் 35 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்தது, பார்க்க இது எப்படி இருக்கும், இதன் ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்பதை பற்றிய தத்ரூபமான காட்சிகளுடன் கூடிய விளக்கமான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக மோசேயும் 70 மூப்பர்களும். இஸ்ரவேல் ஜனங்களின் அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களின் நியாயங்களையும் மோசே தனிநபராக விசாரித்து வந்தார். பின்பு 70 மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி ஏற்படுத்தினார். இப்படியாக இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க மோசேவும் அந்த 70 மூப்பர்களும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தனர். கர்த்தர் மேகத்தில் இறங்கி மோசேயோட பேசி மோசேவின் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் என்று என்னாகமம் 11:25 வசனத்தில் பார்க்கின்றோம். அடுத்ததாக யோசுவா. இந்த யோசுவா தேவ ஆவியை பெற்றிருந்த புருஷனாக திகழ்ந்தார் என்று நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து என்று என்னாகமம் 27:18 வசனத்தில் பார்க்கின்றோம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மீது தன் கைகளை வைத்தபடியினால் அவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டார். இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர் என்று உபாகமம் 34:9 வசனத்தில் பார்க்கின்றோம். அடுத்ததாக நியாயாதிபதிகளின் காலத்தில் குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் அந்த நியாயாதிபதிகளின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த வேலையை அவர்கள் செய்து முடித்த பின்பு அவர் போய்விடுவதை நாம் பார்க்க முடியும். ஓத்னியேல் பற்றி பார்ப்போம். இந்த ஓத்னியேல் மீது கர்த்தருடைய ஆவி வந்திருந்தார். நியாயாதிபதிகள் 3:10 வசனத்தில், அவன் மேல் ஆவி வந்திருந்ததினால் அவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டார்.
கர்த்தர் மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷாத்தாயிமை அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவர் கை கூஷான் ரிஷாத்தாயின் மேல் பலம் கொண்டது என்று நியாயாதிபதிகள் 3:10 பார்க்கின்றோம். அடுத்த நியாயாதிபதி கிதியோன். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் வந்து இறங்கியதை நாம் பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் 6:34 அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவர் எக்காளம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கிதியோன் மிகுந்த பயந்த சுபாவம் கொண்டவராக இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கிய போது அவர் பல ஆச்சரியமான காரியங்களை செய்ததை நாம் வேதாகமத்தில் படிக்க முடியும். அடுத்த நியாயாதிபதி யெப்தா. கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கியதையும் அவர் யுத்தத்தில் வெற்றி பெற்றதையும் நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 11:29 அப்போது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவர் கிலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து சென்று கிலேயாத்தில் இருக்கின்ற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த யெப்தா தான் பொருத்தனை செய்தபடியே தனது மகளை தேவனுக்கு பலியாக கொடுத்தாரா இல்லையா என்பதை குறித்த விளக்கமான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த நியாயாதிபதி சிம்சோன். கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மீது பலமாக அப்பப்போது இறங்கி இந்த சிம்சோன் பல அதிசயமான காரியங்களை செய்ததை நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவர் மீது பலமாக இறங்கினதினால் சிம்சோன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அவர் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகின்றது போல கிழித்து போட்டார். ஆனாலும் அவர் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு அவர் அறிவிக்கவில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கர்த்தருடைய ஆவி அவர் மீது இறங்கினதினால் அவர் அஸ்கலோனுக்கு சென்று அந்த ஊராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவராக புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டார் என்று நியாயாதிபதிகள் 14:6-19 பார்க்க முடியும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவருக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினர். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவர் மீது பலமாக இறங்கினதினால் அவர் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போல் ஆகி அவர் கட்டுக்கள் அவர் கைகளை விட்டு அருந்து போனது என்று நியாயாதிபதிகள் 15:14 பார்க்கின்றோம். அடுத்ததாக ராஜாக்களின் காலத்தில் சில மனிதர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதை நாம் பார்க்க முடியும். சவுல் ராஜா மீது தேவ ஆவி இறங்கியதை நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 10:10 அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவருக்கு எதிராக வந்தது. அப்போது தேவனுடைய ஆவி அவர் மீது இறங்கினதினால் சவுலும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவர் மீது இறங்கினதினால் அவர் மிகவும் கோபம் உண்டவராகி என்று 1 சாமுவேல் 11:6 பார்க்கின்றோம். அடுத்ததாக நம் அனைவருக்கும் பிடித்த தாவீது ராஜா. தாவீது ராஜா மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16:13 அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவர் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக இராணுவ தலைவனாகிய அமாசாய். அதிபதிகளுக்கு தலைவனாகிய அமாசாயின் மீது ஆவி இறங்கியதை நாம் பார்க்கின்றோம். 1 நாளாகமம் 12:18 அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவர், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாக நாங்கள் இருப்போம், உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கின்றவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கின்றார் என்றார். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பல தீர்க்கதரிசிகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்ததை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். எசேக்கியேல் 2:2 இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கண்டேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூறுவதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூறுவதை நாம் பார்க்கின்றோம்.
இப்படியாக விசேஷமான விதத்தில் இந்த 13 நபர்களின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை நிரப்பி அவர்கள் சிறப்பான காரியங்களை செய்ததை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பற்றிய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் பற்றி பார்ப்போம். யோவேல் 2:28-29 வசனத்தில், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏசாயா 28:11-12 வசனங்களில் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்கதான இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கின்றனர் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 32:15 வசனத்தில், உன்னதத்தில் இருந்து நம் மீது ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். ஏசாயா 44:3 வசனத்தில், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். எசேக்கியேல் 36:26-27 வசனங்களில், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி முன்னுரைக்கப்பட்டதை பார்ப்போம். முதலாவதாக யோவான் ஸ்நானகன் முன்னுரைத்தார். மத்தேயு 3:11 வசனத்தில், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றேன். எனக்கு பின் வருகின்றவரோ என்னிலும் வல்லவராக இருக்கின்றார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கின்றதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று கூறுவதை பார்க்கின்றோம். யோவான் 1:33 வசனத்தில், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கின்றவர் என்று இந்த யோவான் ஸ்நானகன் முன்னுரைப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து முன்னுரைத்ததை பார்ப்போம். யோவான் 14:16 வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று இயேசு கிறிஸ்து முன்னுரைத்ததை பார்க்கின்றோம். யோவான் 14:26 வசனத்தில், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகின்ற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். யோவான் 15:26 வசனத்தில், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகின்றவரும் சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு கூறுகின்றார். யோவான் 16:8 வசனத்தில், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்கின்றார். யோவான் 16:13-14 வசனத்தில், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார். லூக்கா 11:13 வசனத்தில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு குறிப்பிடுகின்றார். யோவான் 7:38-39 வசனத்தில், வேத வாக்கியம் சொல்லுகின்றபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கின்றவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கின்றவர்கள் அடைய போகின்ற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 4:14 வசனத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கின்றவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகின்ற நீரூற்றாக இருக்கும் என்று இயேசு கூறியிருக்கின்றார். அப்போஸ்தலர் 1:4-5 வசனத்தில், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு கட்டளையிட்டதை பார்க்கின்றோம். லூக்கா 24:49 வசனத்தில்,
நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று கூறுகின்றார். கடைசியாக அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசு கிறிஸ்து முன்னறிவித்ததை பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறியது பற்றி பார்ப்போம். திருச்சபையின் ஆரம்ப நாளான பெந்தகோஸ்தே என்கின்ற நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவரின் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறியதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2:1-4 பெந்தைகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தனர். அப்போது பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பியது. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினர் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவ்வளவு முக்கியமானதா என்பதை பற்றி பார்ப்போம். உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கட்டளையிட்ட இயேசு தனது அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறாமல் ஊழியத்திற்கு போக வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவர் வெறும் ஆலோசனையாக அதை கூறாமல் அவர் கட்டளையிடுவதை நாம் அப்போஸ்தலர் 1:4-5 பார்க்கின்றோம். முக்கியமே இல்லாத ஒன்றை பெற இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவாரா? ஆகவே கிறிஸ்தவ வாழ்விற்கும் கிறிஸ்தவ ஊழியத்திற்கும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிக 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 முக்கியமானது. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாருக்கு தேவை என்று பார்ப்போம். யோவான் 1:3 வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இயேசு. மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் பெற்றவர் இயேசு. இவ்வளவு வல்லமையுள்ள இயேசு மனிதராக நம் மத்தியில் வந்து நமக்கு முன்மாதிரியாக திகழ தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மீது இறங்கினார் என்று லூக்கா 3:21-22 பார்க்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அனுபவத்தை பெற்றார். அது மட்டுமல்ல, இயேசுவின் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்தவர்கள் யார் யார் என்பது மிக முக்கியமானது. இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் கூட பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை ஜெபித்துதான் பெற்றார்கள். இயேசுவிடம் பயிற்சி பெற்று ஊழியத்தை செய்து வந்த அவருடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு, தோமா மற்றும் மற்ற அப்போஸ்தலர்களும் அநேக சீஷர்களும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற எருசலேமில் கூடி ஜெபித்தனர். இவர்களுக்கே இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் மிக அவசியமானதாக இருந்தது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் இயேசுவின் சீஷர்களுக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிக அவசியமானதாக இருந்திருக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் மிக மிக முக்கியமானது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது அசாத்தியங்கள் அனைத்தும் சாத்தியமாகும். முடியாதது எல்லாம் நடக்கும். நாம் பலனடைந்து சாட்சியாக வாழ, வல்லமையாக ஊழியம் செய்ய, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் திகழ இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரை நாம் வாஞ்சிப்போம். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.